ஆனா உண்மையிலே ராஜராஜ சோழனுக்கு ஏற்கனவே சிலை நம்ம வச்சாச்சுங்க. அதை ஏன் திமுகவும் சொல்லலையேங்கிறதா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. 1970 காலகட்டத்திலே வச்சாச்சு. தஞ்சாவூர் நீங்க போங்க. அது பெரிய கான்ட்ரோவர்சிங்க. குன்றக்குடி அடிகளார் தலைமையில கமிட்டி போட்டாரு கலைஞர். ராஜராஜ சோழனுக்கு சிலை கோயிலுக்குள்ள வைக்கணும்னு. பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினது அவர்தான். அதனால கோயிலுக்குள்ள வைக்கணும்னு. சிலை கமிட்டி எல்லாம் போட்டு கோயிலுக்குள்ள இடம்லாம் தேர்வு செய்து கோயிலோட பொறுப்பு வந்து ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. ஏன்னா அது வந்து கோயில் அந்த பழமை மாறாம பாதுகாக்க வேண்டியது எங்க வேலை. கோயிலுக்குள்ள சிலை வச்சீங்கன்னா கோயிலோட பழமை மாறிடும். இப்போ நீங்க மராட்டி கேட்னு ஒன்று உண்டுங்க. அது பக்கத்துல ஒரு பூங்கா இருக்கு. அங்கதான் ராஜராஜ சோழன் சிலை இருக்கு. இப்பவும் வந்து பிறந்த நாள்லாம் அங்க கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பழைய செய்தி இது. இந்திரா காந்தி பிரதமர். அதுக்கு பிறகு 84ல வந்து எம்ஜிஆர் அதே கோரிக்கை வச்சாரு. இந்த சிலையை அப்படியே தூக்கி உள்ள வைக்கணும், கோயிலுக்குள்ள வைக்கணும்னு. அப்பவும் இந்திரா காந்தி தான் பிரதமர். முதல்ல கோயிலுக்குள்ள வைக்க முடியாதுன்னு சொன்ன மத்திய அரசாங்கம் நிலைப்பாடை மாற்றி கோயிலுக்குள்ள வைக்கலாங்கன்றுச்சு. வச்சிருவாங்க போல இருக்குன்னு எதிர்பார்த்தோம். எம்ஜிஆர் சிக்காயிட்டாரு. சென்டிமெண்டலி ராங்க. ராஜராஜன் சிலையை பற்றி பேசும்போது கலைஞருக்கும் வந்து கட்சி பிளவுபட்டது, ஆட்சி பறிபோச்சு, எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படியே அதை அப்படியே விட்டாங்க. ராஜராஜ சோழன் சிலை இன்றைக்கும் இருக்கிறது. புதுசாலாம் யாரும் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கலைஞர் திறந்து வச்ச சிலை. அதை ஏன் வந்து திமுக சொல்ல மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ராஜராஜ சோழனுக்கு கங்கை கரையில் நீங்கள் சிலை வையுங்கள்னு சொன்னா அது வேற விஷயங்க. கங்கையை வெற்றி கொண்டு வந்தானே. அப்படின்னா வடபுலத்தை வெற்றி கொள்வதற்கான தமிழ் மண் அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியாத. ராஜேந்திர சோழனுக்கு அவன் மகனே சிலை வச்சு திருவாரூர்ல இருக்கு. இது வரலாறு. இதுதாங்க வரலாறு. வந்து பிரதமருக்கு தெரியறதுக்கு வழி இல்லை. அவருக்கு எழுதி கொடுத்தவங்க இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்க சிலை வைக்க போறோம்னு சொல்லிட்டாரு. சிலைன்னா அப்போ வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை மாதிரி அவ்வளவு உயர சிலையா, இதுக்கெல்லாம் பேசிட்டு போறதுதாங்க அவரு. அதுக்கு பிறகு அதுல ஒன்றும் பாயிண்டே கிடையாது. ஆனா சொல்ல வேண்டிய திமுகவும் சரியா சொல்லலாங்கிறதா என்னோட குறைபாடு.